இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். நம்ம உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைச்சிருக்கிற விஜய் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, தாவேக்கா 108 தொகுதியை வச்சுருக்காங்க, கூட்டணியோடு சேர்த்து இன்றைக்கி மெஜாரிட்டி இருக்குது. உங்கள் தாத்தா வெறும் 96 எம்எல்ஏ வச்சு மைனாரிட்டி ஆட்சியே 5 வருஷம் ஆண்டிருக்காரேப்பா, அதெல்லாம் எப்படி? இது கொஞ்சம் பதில் சொல்லணும். உங்கள் வரலாறெல்லாம் திரும்பி பார்த்துட்டு ஸ்டாலின் பதில் சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி 34% தான் ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க, மீதெல்லாம் எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறீங்களே, நீங்களாம் எப்படி ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்களோட வரலாற்றை திரும்பி பாருங்கள். 2021 எலெக்ஷனில் நீங்கள் எத்தனை % ஓட்டு வாங்குறீங்க? உங்களுக்கும் அதிமுகவுக்கும் எவ்வளோ ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தது? எந்தெந்த தொகுதியில் 1000-500 ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்க? அப்போ அதெல்லாம் மக்கள் உங்களுக்கு எதிராக தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எதுக்காக பதவியில் இருந்தீங்க? துணை முதல்வராக எதுக்கு பதவி வகிச்சிங்க? மக்கள் எங்களுக்கு எதிராக தானே ஓட்டு போட்டிருக்காங்க இவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பதவியில் இல்லாமல் இருந்திருக்கணும். இந்த ஒரு எலெக்ஷன் சிஸ்டமே வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கணும். ஐயா, எந்தெந்த கட்சி எந்தெந்த % ஓட்டு வாங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் தான் எங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்திருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு 50 வருஷமா ஆட்சியிலையும் இருந்தோம்னு பெருமையாக பேசிக்கிறீங்களே. இவ்வளோ வருஷமா நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ அந்த சட்டத்தை மாற்றலாமல்ல? இப்போ விஜய் வரும்போது தான் உங்களுக்கு தெரியுதா இவர் 34% தான் வாங்கியிருக்காரு, மிச்சம் 70% இவருக்கு எகென்ஸ்டாக இருக்குதாங்கிறது? இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கப்பா? கொஞ்சமாவது அறிவோட பேசுங்க. கருணாநிதியோட பேரன்னு வேற சொல்லிக்கிறப்பா நீ. கொஞ்சமாவது கருணாநிதிக்கு உண்டான அறிவில் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அப்புறம் கருணாநிதி பேரன் தானான்னு எங்களுக்கெல்லாம் டவுட் வந்துடுது. கொஞ்சமாவது மூளையை யோசிச்சு பேசுங்க.